கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு உள்ளங்கள் யாவரையும் என் அருமை ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய எம்பெருமான் இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். யோவான் 1 அதிகாரம் 12 வசனத்தை வாசிக்க கேட்போம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அன்புக்குரியோரே, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ. அல்லேலூயா! எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை பாருங்கள். நன்றாய் யோசித்து பார்க்க வேண்டும். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரத்தை அவர் கொடுத்தவராய் காணப்படுகிறார். அப்போ நாம தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஒரு அங்கீகாரத்தை நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆகையினாலே அவருடைய நாமத்தின் மேல் நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இயேசுவின் நாமம் எப்படிப்பட்டது? அது மிகவும் வல்லமை நிறைந்தது. அவருடைய நாமத்திற்கு பிசாசுகள் நடுநடுங்கும். அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது எல்லாவிதமான வியாதிகள் மறையும். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பல அற்புதங்களை அவர் செய்கிறவராய் இருக்கிறதான ஒரு நாமம், அது இயேசுவின் நாமம். வானோர் பூதளத்தோர் பூமியின் கீழுள்ளோர் யாவருடைய முழங்காலும் முடங்கும்படியான நாமம். அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது லீபனோனின் கேதுரு மரங்களும் முறிந்து விழுமாம். அப்படிப்பட்டதான ஒரு நாமம் இயேசுவின் நாமம். அந்த நாமத்தின் மேல் நாம் விசுவாசம் உள்ளவர்களாய், அல்லேலூயா, இயேசு நாமத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே எப்பேற்பட்டதான அற்புதங்கள் நடக்கும் என்பதை நாம் கவனத்தில் நாம் பார்க்கலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிற பிள்ளைகளாய் நீங்கள் காணப்படுவீர்கள் என்று சொன்னால், அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர் அதிகாரத்தை கொடுக்கிறார். அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது நாம் எவ்வளவு பிரசித்தி பெற்றவர்களாய் இருக்க முடியும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களாய் இப்பொழுது காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைகளை எப்படி கவனிப்பாரோ அவ்வண்ணமாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அவர் கவனித்து கொள்வார். அவர் கவனித்தாலே போதும், எல்லாமே அற்புதங்களாய் நமக்கு நடந்தேறும். பிரியமானவர்களே, ஆகையினாலே இதை கேட்கிற அன்பு உள்ளங்களே, நீங்கள் அவருடைய நாமத்தை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால், இன்றைய நாளிலே உங்களுக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அற்புதம் வேண்டுமா? உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நடக்க வேண்டுமா? கடன் பிரச்சனை மாற வேண்டுமா? உங்களுடைய வாழ்க்கையிலே சொல்லொன்னா துயரத்தினாலே நீங்கள் மூழ்கி இருக்கிறீர்களா? இன்றைக்கு அவருடைய நாமத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள். இயேசுவின் நாமம் அது வல்லமை உள்ள நாமம். இயேசுவின் நாமம் அது அதிசயமான ஒரு நாமம். இயேசுவின் நாமம் அது ஒரு மேலான நாமம். இயேசுவின் நாமம்
அது ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு உரிய நாமம். இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது நமக்கு எல்லாமே கர்த்தர் நமக்கு செய்து முடிக்கிறவராயிருக்கிறார். நாம் அவருடைய நாமத்தை சொல்லாமல் இருக்கிறதினாலே நாம் இப்படிப்பட்டதான துயரங்களை, கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளிலே அவருடைய நாமத்தை நீங்கள் உங்கள் வாயினாலே உச்சரிப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை அவர் ஆசீர்வதிக்க பேர் உதவியாய் அவைகள் காணப்படும். மறந்துடாதீங்க. இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் வேண்டுமா? இயேசுவின் நாமத்தை சொல்லி பாருங்கள். பண தேவையா? இயேசுவின் நாமத்தை சொல்லி பாருங்கள். திருமணம் ஆகலையா? இயேசுவின் நாமத்தை சொல்லி பாருங்கள். வியாதி மறையிலையா? இயேசுவின் நாமத்தை சொல்லி பாருங்கள். குழந்தை பாக்கியம் இல்லையா? இயேசுவின் நாமத்தை சொல்லி பாருங்கள். வீடு கட்ட முடியலையா? இயேசுவின் நாமத்தை சொல்லி பாரு. அதிசயத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அது அவர் செய்ய ஏதுவாய் காணப்படும். ஜெபிக்கலாமா? மறந்துடாதீங்க, இயேசுவின் நாமம் அது விலையேற பெற்ற நாமம், அதிகாரமுள்ள நாமம், நியாயம் தீர்க்கும் நாமம், இயேசுவின் நாமம். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, இந்த வேளைக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்பா, உம்முடைய நாமத்தை சொல்லும் பொழுது எங்களுக்கு எல்லாமே நடக்கும் என்பதை நாங்கள் இன்றைய நாளிலே புரிந்து கொண்டோம். ஒரு அதிகாரத்தை பெற்று ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்ற ஒரு அதிகாரத்தை நாங்கள் பெற்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இதை பார்க்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.